சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கல. பாரத்னு ஒரு பட்டம் தருவாங்க, கிடைக்கவில்லை. ரொம்ப நாளா கிடைக்கல. சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கலன்னா ரொம்ப ஆச்சரியம். ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, இனிமே போய் இத்தனை வயசானதுக்கு அப்புறம் அவருக்கு சிறந்த நடிகர் கொடுக்க கூடாது, வேண்டுமானால் ஒண்ணு செய்யலாம், மிக சிறந்த நடிகர்களுக்கு எல்லாம் சிவாஜி கணேசன் பேர்ல விருது கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அது அப்படியே பொருந்துகிற இந்தியாவில் ஒரே தலைவர் பசும்பொன் தேவர் அவர்கள் மாத்திரம்தான். ஒருவேளை இப்படி செய்யலாம், இந்தியாவில் நாட்டுக்காக தொண்டாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் பசும்பொன் தேவர் அவர்கள் பேர்ல அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம். அந்த விருது பாரத ரத்னாவோட சிறந்ததாக இருக்கும். அப்படி அவருடைய பெருமையை, புகழை, உண்மையான தன்மையை இன்னும் கூட தமிழகமோ இந்திய அரசியலோ முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறேன். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சென்னைக்கு வருகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு. அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் வாஜ்பாய் அவர்களிடம். தென்னிந்தியாவில், தமிழகத்தில் என்று கேட்கப்படவில்லை நண்பர்களே, தென்னிந்தியாவில் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கிறார்கள். கேள்வியை பத்திரிகையாளர் முடிக்க கூட இல்லை, முந்திக் கொண்டு பதில் சொல்லுகிறார் வாஜ்பாய் அவர்கள். எனக்கு பிடித்த தென்னிந்திய தலைவர் ஒரே தலைவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதே போல வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் டெல்லியில பாராளுமன்றத்தில் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டது. வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சிலை திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை, ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடாது, ஒரு மகான, ஒரு ரிஷிய கொண்டாடுகிற ஒரு தமிழகமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா என்பது, அதை விட அவர் பதவியில கூடினவர் தான். பாரத ரத்னா பட்டம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை விடவும் அவருடைய சிறப்பு இன்னும் உயர்ந்தது என்று நான் கருதுகின்றேன். அதை நிச்சயம் பெற்றுத் தருவதில் முனைப்புடன் பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த கூட்டத்திற்கு முன்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பசும்பொன் தேவரின் வாரிசுகள் யார் என்று கேட்டால், என்ன கேட்டா நான் மறவர் சமுதாயம் மாத்திரம்தான் என்று சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அது ரத்த சம்பந்தமான வாரிசுகள். சித்தாந்த சம்பந்தமான வாரிசுகள் யார், சித்த சம்பந்தமான வாரிசுகள் யார் என்றால், யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிறாரோ அவன் அத்தனை பேரும் பசும்பொன் தேவருடைய வாரிசு தான். அவர் பெயரை சொல்லுகிற முழு உரிமை இந்த தேசத்தை நேசிக்கிறவனுக்கும், தெய்வத்தை, ஆன்மீகத்தை, இந்து தர்மத்தை போற்றுகிறவனுக்கும் தான் நிச்சயமாக இருக்க முடியும். வேற எந்த காவாளிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி கருத்து. தேசத்தையும் தெய்வத்தையும் இரண்டு கண்களாக போற்றியவர் பசும்பொன் தேவர்.